இட்லி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்போ நானு உனக்கு என்ன, நீ ரொம்ப நல்லா இருக்க. டேய் மச்சான், உன் அக்கால கூப்பிடுறா. என்னடா மச்சான்னு கூப்பிடுற? ஏய் கூப்பிடுறான்னு சொல்றான்ல. போடா சீக்கிரம் வர சொல்றா. வாடா அக்கா உட்கார. அக்கா வந்துட்டு இருக்கேன். ஏய் வா வா பக்கம் வா. என்ன வேணும்? வா. அவருக்கு ஏதாவது நோயா? இவன் இப்படிதான். ஓ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என்கிட்ட இல்ல. இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் ஆகல. இவங்க தான்க்கா அந்த ராஜாவோட ஆளுங்க. நீங்க தான் அந்த ராஜாவோட டீமா? ஆமா இவங்கதான். அது ஒண்ணு இல்ல, கை சுட்டுடுச்சா? நீ ஃபீல் பண்ணாதா? என்ன ஆச்சு? எதுவும் ஆகல? ஏய் மச்சான், பில்லு கொடுத்துடுறா. டேய் காமெடி பண்ணாதீங்க, பில்ல கட்டுங்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் பில் கட்டணுமா? என் தங்கச்சி தாங்க பார்த்து போடு பாம்ப. ஐயோ ஐயோ பாம்பு! ஐயோ பாம்பு! என்னடி பாம்பு? ஏன் கத்துற? என்னடி ஆச்சு? ஏய் பாம்புடி உள்ள இருக்கு. இந்த கட்டைய எடுத்துட்டு போ. உள்ள பாம்பு இருக்கு, பாத்து போடி. பாத்து போ. பாத்துடி. இது உங்க ஊர்ல பாம்பாடா? ஏய் இது இல்ல, பெரிய பாம்பு. பரதேசிங்களா, ரப்பர் பாம்பை தூக்கி உள்ள போட்டுட்டு பொண்ணுங்களை இப்படி பாக்கணும்னு தானே ஆசைப்பட்டிருக்கீங்க? ஏய் என்ன நீ சொல்றத பார்த்தா பாம்பை நாங்களா தூக்கி உள்ள போட்ட மாதிரி இருக்க. ஏதோ சொல்லுங்களேன்டா. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. இதெல்லாம் நீங்க வேணும்னே தானே பண்ணீங்க. ஹலோ இவளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சீன் எல்லாம் இல்லமா. எனக்கு புரிஞ்சு போச்சுடா. நீங்க வேணும்னே பாம்பு டிராமா பண்ணி என்ன பார்த்து ஏதாவது பண்ணலாமான்னு தானே நீங்க பிளான் பண்ணீங்க. டேய் நாங்க உங்களை அவ்ளோ ஈஸியா விட்டுட மாட்டோம்டா. உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. முதல்ல நீங்க வந்து கிளம்புறீங்களா இல்லையா? நாங்க கிளம்பி போய்டுவோமா? நாங்க நம்ம நீங்க காத்து அடிக்க போறோம். அது பையன் அடிச்சு ஏய் நில்லுங்கடா, ஓடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஏன் கையால தான் சாவு. நில்லுங்கடா, சீக்கிரம் வந்துடுறா. தைரியம் இருந்தா நில்லுங்கடா. ஏய் என்னால ஓட முடியல. உங்களுக்கு சாவு தான் நான் வீட்டுக்கு போவேன். உங்களுக்கு ஏன் கையால அடிக்க போறா? அடிச்சிருக்கோம். ஏய் படுபாவீங்க. நானும் என் புருஷனும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது பொறுக்காம என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவீங்களா? உங்களால தாங்க முடியலன்னா ஏதாவது கரண்ட் கம்பியை புடிச்சுக்க வேண்டியதானே? ஏன்டா எங்க குடும்பத்தை நாசம் பண்றீங்க? இப்ப சந்தோஷமா? ஏய் பைத்தியக்காரிட்ட திட்டு வாங்குறது ஆசீர்வாதம் வாங்குற மாதிரிடா. அப்படியே மாமா நம்ம ஓட்டம் போல வேணும்டா. மகாலட்சுமி, நான் சொன்னேன்ல அந்த பரதேசி பசங்க அவனுங்க தான். அவங்க தானா? அவங்கள நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். வாங்கடி. நில்லுங்கடா. என்னடி டான் கூப்பிடுற? நீங்க பண்ண கேவலமான வேலைக்கு உங்களை ஐயா சாமின்னு மரியாதையா கூப்பிடுவாங்களா? இந்த குள்ள கத்திரிக்காய் தான் எல்லா வேலையும் பண்ணது. முதல்ல இவனை தாண்டி அடிக்கணும். யாரடி குள்ள கத்திரிக்காய்? ரொம்ப ஓவரா பேசாத, நசிக்கிடுவோம் உன்னை. அது இல்லடி, இந்த கருவாயன் தான் பாம்பு பாம்புன்னு எல்லாரையும் ரொம்ப பயம் காட்டிட்டான். ஏ ஒற்ற குச்சிங்களா, பெரிய ஐஸ்வர்யா ராய் நினைப்புங்களோ? பிளாஸ்டிக் பாம்பை காமிச்சு நாடகமா போடுறீங்க எரும மாடுங்களா? எரும மாடுங்க. நீங்க என்ன கழுதுங்களாடா? நீங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? லக்ஷ்மி, மகாலட்சுமி கிட்ட. தோலை உரிச்சிருவேன், புரியுதா? போங்கடி. சாரி அத்தை, சாரி. ஏதாச்சும் எடுத்துக்கிறீங்களா? குடுங்க, பால் குடுங்க. பால் குடிச்சு ரொம்ப நாளாச்சு. அது வந்து உங்க கையால பாலை காய்ச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காது. பால் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது? அதுல முடிஞ்சா கொஞ்சம் சக்கரை போட்டு கொண்டு வாங்க. நீங்க ரொம்ப குறும்பு. இது என்னடா இது மொரட்டுத்தனமா வைக்கப்பட்டு போகுது? இதுதானே ஆடி 1+1 ஆஃபர்ன்றது. பொண்ணை கட்டிக்கிட்டா அம்மா ஃப்ரீ.
ஆன்ட்டி இந்த வயசுல கூட நீங்க பால் குடிக்கிறீங்கன்னா ரொம்ப கிரேட் ஆன்ட்டி. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு என்ன கொடுத்தாலும் குறைவுதான். பால்ல சக்கரை சரியா இருக்கா? சரியாதான் இருக்கா ஆன்ட்டி? நல்லா பார்த்து சொல்லுங்க. பார்த்துதான் சொல்றேன் ஆன்ட்டி. இன்னும் ஏதாவது வேணுமா? வேணாம் ஆன்ட்டி. இத புடிங்க ஆன்ட்டி. நாங்க போயிட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைல வீட்டுக்கு விருந்துக்கு வரீங்களா? வரோம் ஆன்ட்டி. நாளைக்கு சிக்கனா மட்டனா? அட மொக்கவாயா போடா. பாய் ஆன்ட்டி. அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. அம்மா நீ என்ன அவங்கள பார்த்து வெக்கப்பட்டு இருக்க? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. வெங்கி என்ன லவ் பண்றான். என்ன லவ் பண்றேன்னு அவன் தான் எனக்கு லெட்டர் வேற கொடுத்தான். அப்படியா? என்ன ராஜா இங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் கட்டிக்க போற பொண்டாட்டிய எங்க அம்மா அப்பாவுக்கு அறிமுகப்படுத்துறேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உன் அம்மா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. மேல இருந்து பாக்குறாங்க. நான் எப்படி வாழ போறேன்னு கவலைப்படுறாங்க. நான் என்ன ஆயிடுவேன்னு ரொம்ப பயப்படுறாங்க. உங்க ராஜாவுக்கு எதுவும் ஆகாது. வாழ்க்கை முழுக்க நான் அவன் கூடயே இருப்பேன். நீங்க காட்டின அதே அன்பு பாசத்தை நானும் காட்டுவேன்னு ஒரே ஒரு முறை எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றியா ப்ளீஸ்? நீ சொன்னதை கேட்டா அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ சொல்றது பொய்யாவே இருந்தாலும் உண்மையை போலவே எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லு மகாலட்சுமி. இங்க பாருங்க அத்தை மாமா, உங்க பையனுக்கு நான் மனைவி ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வாழ்நாள் முழுக்க நான் துணையா இருப்பேன். நீங்க இல்லாத குறைய நான் தீர்த்து வைப்பேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்றேன். சொல்ல வந்தாய் அதை நெஞ்சில் வைத்துக் கொண்டாய். அருகே வா அணைக்கின்றேன் எந்த அன்பே. வேண்டாம் என்னை விட்டு செல்ல, மோகம் என்னுள் வந்து கொள்ள மெல்ல. மீண்டும் இன்பம் வந்து தூண்டும் ஆசை என்னுள் என்ன சொல்வாய்? ஏனோ அருகில் வந்தாய், என்னடியின் மனதில் நின்றாய். தருவாயோ பெறுவாயோ சொல்வாயன்பே. காதல் கொண்டேன் நான் உன்மேலேதான், உன்னில் தானே அட என்னை தந்தேன். ஆண்மை எல்லாம் முத்தத்தானே என்னுள் வென்றாய். அடியேக்கம் கொண்ட எந்த நெஞ்சில் இன்பங்கள் நீ தந்தாய். ஏனோ அருகில் வந்தாய், நின்னடியின் மனதில் நின்றாய். தருவாயோ பெறுவாயோ சொல்வாயன்பே. கண்ணடித்து நீயும் தள்ளி நின்றால், கனிகள் தின்றால் அதுதான் இனிப்பாகுமா? நெஞ்சம் மீது கண்ணம் வைத்து ஏதோ செய்கின்றாய். என் இதழ்கள் மீது இதழை வைத்து என் ஜீவன் நுரைகின்றாய். ஏனோ அருகில் வந்தாய், என்னடியின் மனதில் நின்றாய். தருவாயோ பெறுவாயோ சொல்வாயன்பே. ஏதோ சொல்ல வந்தாய் அதை நெஞ்சில் வைத்துக் கொண்டாய். அருகே வா அணைக்கின்றேன் எந்த அன்பே. வேண்டாம் என்னை விட்டு செல்ல, மோகம் என்னுள் வந்து கொள்ள மெல்ல. மீண்டும் இன்பம் வந்து தூண்டும் ஆசை என்னுள் என்ன சொல்வாய்?